எப்போதான் வருவாரோ. வாங்க மாப்பிள்ள. வர நேரத்தை பாரு. ஐயோ இவன் வேற ரொம்ப கோவமா இருக்கா போலியே. இருக்கு இன்னைக்கு உனக்கு அடி கன்ஃபார்ம் தான் திலீப். வாங்க ரெடியாரு டார்லிங். ½ hourல வரேன்னு சொன்னேன், நீ 1.5 மணி நேரம் ஆச்சு, இப்போதான் வரேன். அட பாவமே. பேசுங்க மாமா, என்ன அப்படியே நிற்கிறீங்க? சாரி பேபி. உன் சாரியை நீயே வச்சுக்க. சரி அதை நானே வச்சுக்கிறேன். இதுவும் வேண்டாமா உனக்கு? என்னது? சரி இதுவும் வேண்டாம்ல உனக்கு, நானே வச்சுக்கிறேன். அம்மா, உங்க பொண்ணோட வீக்னஸை கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்காரு உங்க மருமகன். சும்மா இருடா, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ போ. ஐயோ சாரி செல்லும், அந்த ஒரு தடவை மன்னிச்சிரு ப்ளீஸ். லூசுடா நீ, கொடு. என்னக்கா இப்படி கவுந்துட்ட? இன்னும் சண்டை போடுவேன்னு நினைச்சேன். டேய் நீ வேற ஏன்டா மச்சான் அவளை உசுப்பேத்தி விடுற. நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல இல்ல? சரி சரி வாங்க சாப்பிடலாம். அத்தை ஒரு 5 minutes இருங்க ப்ளீஸ். ஏன் மாப்பிள்ள, என்னாச்சு? இந்தா ரேணு இந்த சாக்லேட் பிடி. தாங்க. செல்லும் என்னாச்சு, கை வலிக்குதா? இல்லடா, பொய் சொல்லாதடி. நிஜமாக தான் சொல்கிறேன். பக்கத்தில் என் புருஷன் இருக்கும்போது எனக்கு எப்படி வலிக்கும்? நீ ஏன் இப்படி சோகமாக இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை. நீ ஏன் அழுவுற? நீ அழாதடா ப்ளீஸ். எனக்காகவும் நீ கண் கலங்கக்கூடாது. வாசம் நான் சொன்னார், பட் எனக்காக நீ அழும்போது எனக்கு வலிக்குதுடா. உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தாலும் உன் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வேஸ்ட் ஆனாலும் நான் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லடி. ஆனால் இதெல்லாம் என்னாலே நடக்குதுன்னு நினைக்கும் போது என்னால் தாங்க முடியலடி. அதான் நானும் சொல்கிறேன்ல, என் புருஷன் கண் கலங்குறேன், நான் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லை. ப்ளீஸ் கண்ணத்தோட இல்லாட்டா நானும் இப்போ அழுவேன். சரி சரி நான் அழுவலை, நான் எதுக்கும் அழுவலை. ஹலோ ஹலோ. என்னடா? நாங்கள் எல்லாரும் இங்கே தான் நிற்கிறோம். ஐயோ என்ன மாம்ஸ் அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை மச்சான், ஒன்றுமே இல்லை. உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேனே. போதும்டா மச்சான் வீடு, நம்ம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம். ஐயோ மாப்பிள்ள போதும், இந்த டைம் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பான். பேசி பேசி அறுத்துருவான். போதும் வாங்க போகலாம், சாப்பிட போகலாம். ஓ சரி மாமா போகலாம். ஓ போலாமே. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா?